ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. ஷீரடிக்கு இரண்டாவதும் நீண்ட விஜயமும் வசதியான தீக்ஷித் வாதா. 6/12/1911. புதிதாக திரு தீக்ஷித் அவர்களால் கட்டப்பட்ட வீட்டிற்கு அருகில் எனது குதிரை வண்டி வந்தவுடனே நான் சந்தித்த முதல் மனிதர் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே ஆகும். நான் வண்டியினை விட்டு கீழிறங்கும் முன்பாகவே திரு தீக்ஷித் தம்முடன் இன்று இரவு உணவு அருந்தும்படி கூறினார். பின்னர் நான் மாதவ்ராவுடன் சாயி மகாராஜுக்கு எனது வணக்கங்களை தெரிவிக்கச் சென்றேன். தூரத்திலிருந்து அவரை வணங்கினேன். தமது கைகளையும் கால்களையும் அவர் கழுவி கொண்டிருந்தார். நான் முகம் கழுவுவதிலும் வழிபடுவதிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டதால் பாபா வெளியே சென்றபோது அவரை வணங்க இயலவில்லை. பின்னர் நாங்கள் குழுவாக சென்று மசூதியில் அவர் அருகே அமர்ந்தோம். நல்ல உணவில் நாட்டமுள்ள ஒரு பக்கிரியுடன் தாம் இருந்தது பற்றி கதை ஒன்றினை அவர் கூறினார். ஒரு விருந்து வைபவத்துக்கு பக்கிரி அழைக்கப்பட்டார். சாயி மகாராஜும் அவருடன் கூட சென்றார். கிளம்ப போகும் தருணத்தில் பக்கிரியின் மனைவி விருந்திலிருந்து கொஞ்சம் உணவு கொண்டு வரும்படி கேட்டாள். இதற்கு ஒரு பானையினை கொடுத்து அனுப்பினாள். அங்கேயே படுத்து தூங்கலாம் என்று பக்கிரி முடிவு செய்யும் அந்த அளவுக்கு சிறப்பாக அவருக்கு விருந்து வழங்கப்பட்டது. கேக் மற்றும் உணவு பொட்டலங்களை முதுகில் கட்டிக்கொண்டும் திரவ உணவு பொருட்களை பானையில் வைத்து தலையில் சுமந்தும் திரும்பினார். திரும்பும் வழி நீண்டதாக இருப்பதைக் கண்டார். வழியினை தவறி விட்டுவிட்டார். வழியில் உள்ள சத்திரம் ஒன்றில் சற்று இளைப்பாறுவதற்கு அமர்ந்தார். நாய்கள் குரைக்கத் துவங்கின. எழுந்து தனது கிராமத்துக்கு திரும்பினார். உணவு பொட்டலத்தையும் பானையையும் பக்கிரியின் மனைவியிடம் திரும்ப கொடுத்தார். அந்த நேரம் பக்கிரியும் கூட திரும்பி வந்து விட்டார். அவர்கள் எல்லோரும் நன்றாக ஒன்றாக உண்டனர். ஒரு நல்ல பக்கிரியை கண்டுபிடிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்றும் கூறினார். நான் சென்ற வருடம் வந்தபோது தங்கியிருந்த வாதாவினை கட்டிய திரு சாத்தே தற்போது இங்கு உள்ளார். முதலில் அவரை நான் மசூதியிலும் பின்னர் இரவு உணவின் போதும் கண்டேன். திரு தீக்ஷித் ஏராளமானவர்களுக்கு உணவு அளிக்கிறார். அவர்களுள் திரு தோசரும் உள்ளார். அவர் காலஞ்சென்ற மாதவ்ராவ் கோவிந்த ரானடேவின் சகோதரியின் மகன் ஆவார். தோசர் பம்பாய் சுங்க இலாகாவில் பணிபுரிகிறார். அவர் மிகவும் இனிமையான மனிதர். நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். நாசிக்கிலிருந்து ஒரு கணவன் வந்துள்ளார். மற்றவர்களும் வந்துள்ளார்கள். டிப்னிஸ் என்பவர் மனைவியுடன் வந்துள்ளார். அவர் மனைவி முடியாமல் படுக்கையாக உள்ளார். பாபு சாஹிப் ஜோக் இங்கு உள்ளார். அவர் மனைவியும் நலமுடன் உள்ளார்கள். திரு நூல்கர் இறந்துவிட்டார். அவரது இழப்பு எனக்கு மிகவும் வருத்தத்தை உண்டாக்கியது. அவருடைய குடும்பத்தில் யாரும் இங்கு இல்லை. பாலாசாஹிப் பாட்டே இங்கு உள்ளார். அவருடைய மனைவி தத்த ஜெயந்தி அன்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். நாங்கள் தீக்ஷித் வாதாவில் தங்கியுள்ளோம். அது மிகவும் வசதியாக உள்ளது. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.